ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை பத்தி பார்க்க போறோம். இத ஸ்டாக் மார்க்கெட்னு கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்க்கறது மூலமா நீங்க ஒரு ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விஷயம்லாம் தேவைப்படும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஒரு ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் அதுக்கு கேபிட்டல் தேவைப்படும். அதாவது முதல்ல நம்ம ஒரு அமௌண்ட்டை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லனா ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் இன்னும் பெரிய லெவல்ல வளர வைக்க நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். இந்த அமௌண்ட் யூசுவலா ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும். அந்த அமௌண்ட் கிடைக்க அந்த கம்பெனி நிறைய ஷேர்ஸா பிரிக்கப்படுது. இந்த ஷேர்ஸை தான் பப்ளிக்கு சேல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, அவரோட பேரை மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ மிஸ்டர் ஏ XYZ ஒரு கம்பெனியை நடத்துறாரு. அந்த கம்பெனியோட வேல்யூ 60 lakhs. இப்போ மிஸ்டர் ஏ அவரோட கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு அவருக்கு 40 lakhs தேவைப்படுது. அந்த 40 lakhs அவர்கிட்ட இல்லாததுனால அவரோட கம்பெனியோட 4 லட்சம் ஷேரை 10 ரூபா பெர் ஷேருக்கு மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த 10 ரூபாவை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் வேல்யூ ஜெனரலா ஒரு ஷேருக்கு 10 rupees தான் இருக்கும். இப்ப பப்ளிக் அந்த ஷேர்ஸை வாங்கும்போது மிஸ்டர் ஏக்கு 40 lakhs rupees கிடைக்கும். அந்த 40 lakhs யூஸ் பண்ணி அவரோட பிசினஸ் grow பண்ணலாம். இப்போ அந்த 4 லட்சம் ஷேர்ஸ் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்க வச்சுக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம ஜெனரலா ஏதாவது பொருள் வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு போவோம். அதே மாதிரி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு தான் போகணும். இந்த ஷேர் மார்க்கெட்ல நம்ம கம்பெனிஸோட ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்டர்நெட் இல்லாத டைம்ல இந்த ஷேர்ஸோட பையிங் அண்ட் செல்லிங் பிசிக்கலா நடக்கும். இது ஒரு கஷ்டமான ப்ராசஸ். ஆனா இந்த காலத்துல இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமா யார் வேணாலும் ஈஸியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியால 2 ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. ஒன்னு BSE, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்னு NSE, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கதான் ஷேர்ஸோட பையிங் அண்ட் செல்லிங் நடக்குது. இப்போ எந்த கம்பெனியும் அவங்களோட ஷேர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா அவங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். NSE-ல அப்ராக்சிமேட்டா 1600 கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. BSE-ல அப்ராக்சிமேட்டா 5000க்கு மேல கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. BSE-ல லிஸ்ட் ஆயிருக்க டாப் 30 கம்பெனிஸோட மார்க்கெட் வேல்யூ நம்ம சென்செக்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி NSE-ல லிஸ்ட் ஆன டாப் 50 கம்பெனிஸோட மார்க்கெட் வேல்யூவை நம்ம நிஃப்டின்னு சொல்லுவோம். இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி வார்த்தையை நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாம். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் செபி ரெகுலேட்டடா இருக்கு. செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபி ரெகுலேட் பண்ண கைட்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுதான் BSE. ஒரு கம்பெனி அவங்கள BSE-ல ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த BSE-ல வேலை செய்யறவங்கள தான் நம்ம ஃபினான்ஷியல் புரோக்கர்ஸ் சொல்லுவோம். இந்த புரோக்கர்ஸ்க்கு எல்லா ஷேர்ஸும் பத்தி நாலேஜ் இருக்கும். பப்ளிக்கு ஷேர்ஸ் வாங்கணும்னா இந்த ஃபினான்ஷியல் புரோக்கர்ஸோட சஜஷன்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ் மூலமா ஷேர்ஸ் வாங்கிப்பாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு நடுவுல இந்த புரோக்கர்ஸ்க்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். இந்த புரோக்கர்ஸ் உங்களுக்கு ஷேர்ஸோட எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. அதை பை அண்ட் செல் பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்சா அவங்க கமிஷன் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு ஷேர் வாங்க நினைக்கிறீங்க, அப்போ நீங்க ஃபைனான்ஷியல் புரோக்கரை கான்டாக்ட் பண்ணுவீங்க. அதே நேரத்துல ஒருத்தர் அதே ஷேரை விற்க நினைக்கிறாரு, அவரும் ஃபைனான்ஷியல் புரோக்கர் தான் கான்டாக்ட் பண்ணுவார். இவங்க 2 பேருக்காக புரோக்கர் BSE-யை கான்டாக்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரு மினிமம் அமௌண்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லாராலையும் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்ல தான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம மினிமம் அமௌண்ட் எக்ஸாம்பிள் 500ல கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு கம்பெனில நீங்க நிறைய ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க. இப்போ நிறைய ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த கம்பெனி சில ரைட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்க எல்லாரையும் விட ஒரு கம்பெனில அதிகமா ஷேர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட மேஜர் ஓனிங் ரைட்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. சரி, நீங்க இப்ப எனக்கு கம்பெனியோட ஓனர்ஷிப் ரைட்ஸ்லாம் வேணாங்க, நான் அந்த கம்பெனியோட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அதுல இருந்து நான் எப்படி ப்ராஃபிட் கிரியேட் பண்றதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த கம்பெனி XYZ ஓட எக்ஸாம்பிளை
வச்சே பார்ப்போம். இப்போ கம்பெனி XYZ வந்து ஃபேஸ் வேல்யூவை 10 rupeesனு வச்சு 4 lakh ஷேர்ஸ் சேல் பண்ண நினைக்கிறாங்க. இது மூலமா அவங்க 40 lakhs earn பண்ணி அவங்களோட பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து 10,000 ரூபாய் பே பண்ணி அந்த கம்பெனியோட 1000 ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டீங்க. இப்போ அந்த கம்பெனி வந்து நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பாக்குது. இப்போ அந்த ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பெர்சன்டேஜ் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. அப்போ உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்? இப்போ ஒரு கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் கிரியேட் பண்ணுதுன்னா அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த XYZ கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணதுனால அதோட மார்க்கெட் வேல்யூ வந்து அதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயை விட அதிகமாகி இருக்கு. அதாவது 10 ரூபாய் இருந்தது இப்போ மார்க்கெட்ல 11 ரூபாய்க்கு சேல் ஆகுது. இப்போ நீங்க வந்து அந்த 1000 ஷேர் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 1 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதனால டோட்டலா உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இப்படிதான் ஷேர் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாதிப்பாங்க. ஷேர் மார்க்கெட்ல நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா பேசிக்கா இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணி தான் நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்டிங் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். அதை நம்மளோட டிமேட் அக்கவுண்டோட லிங்க் பண்ணணும். இது இருந்தாதான் நம்ம ஷேர்ஸை வாங்கவோ இல்ல விற்கவோ முடியும். நீங்க வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் இந்த டிமேட் அக்கவுண்ட்ல தான் லிஸ்ட் ஆகும். அதை நீங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களோட கம்ப்யூட்டர்லயோ இல்ல மொபைல் டிவைஸ்லயோ பார்க்க முடியும். இந்த டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் எல்லாமே உங்களோட ஸ்டாக் புரோக்கர் மூலமாவே நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நீங்க ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். நீங்க வாங்குற ஷேர்ஸ் எல்லாமே உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். நீங்க அந்த ஷேர்ஸை திரும்ப சேல் பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. செல் பண்ண உடனே உங்களுக்கு அந்த செல் பண்ண அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துடும். இப்ப நம்ம ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம ஷேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கம்பெனியை வளர வைக்க ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹெல்ப் மூலமா ஒரு கம்பெனி ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறமா இந்தியால நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் மெயினான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னு பார்த்தோம். அப்புறமா ஷேர் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஸ்டாக் அண்ட் ஃபைனான்சியல் புரோக்கர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிம்பிள் ஷேர் எக்ஸாம்பிள பார்த்தோம். அப்புறம் கடைசியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட், டிமேட் அக்கவுண்ட், அப்புறம் ட்ரேடிங் அக்கவுண்ட் நம்ம கிட்ட இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க சேனல்ல இருக்க அதர் வீடியோஸை நீங்க இங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.